மன்னாவால் உணவளித்தார், காடைகள் வரவழைத்தார். மன்னாவால் உணவளித்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய வாக்குறுதியானது சங்கீதம் 145:16 நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். அன்பானவர்களே, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் உயிர்களின் ஊற்று மட்டுமல்ல, அவரே உயிர்களுக்கான உணவும் கூட. அவரே உயிரினங்களுக்கு உணவளிக்கிறவர். அதுவும் அவர் உணவளிக்கும் பொழுது பற்றாக்குறையோடு கூட இல்லை, அதிருப்தியாய் அல்ல. அவர் உணவை தரும் பொழுது அவர்களை திருப்தியாக்கும்படியாய் தருகிறாராம். அதற்கு அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், தேவரீர் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளுடைய வாஞ்சையும் ஆசைகளையும் நீர் திருப்தியாக்குகிறீர். இதோ இந்த அருமையான இந்த காலை வேளையில உங்கள் ஏக்கம் என்ன, உங்க பசி என்ன, நீங்க எதற்காக பல நாட்களா வாஞ்சிக்கிறீங்க எனக்கு தெரியாத. ஒரு உணவு மட்டும் இல்லை, உங்க விருப்பத்தையே நிறைவேற்றுகிறவர், உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர். அதற்கு அவர் செய்கிற காரியம், அவர் தமது கைகளை திறக்கிறாராம். உங்கள் கண்கள் அவர் கரத்தை பார்க்குமே, ஆனால் அவருடைய கைகள் நிச்சயமா உங்கள் கரங்களிலே நன்மைகளை பிரியமல்லவர் இறக்க, அவர் உங்களுடைய குடும்பத்தை அவர் நிரப்புகிறதற்கு, அவர் நன்மை உங்க வீட்டை பிரியமானவர்களே சூழ்ந்து கொள்ள செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியானாலே அவர் செய்த வாக்கு தத்தத்தின்படி இந்த சங்கீதக்காரன் அவரிடத்துல பெற்றார். அவர் இதை பார்த்தாரு. தேவன் தமது கையை திறந்து சகல ஜீவ ராசிகளுடைய வாஞ்சையும் அவர் திருப்தி ஆக்குகிறது. இந்த காலைவெளியிலே பல நாட்களாக இருந்த உங்களுடைய பசி, உங்களுடைய தவிப்பு, உங்களுடைய ஏக்கங்கள், இந்த நாளிலே கர்த்தருடைய கையை நீங்கள் பார்க்கிற அந்த வேளையிலே, அந்த கையை யோசிக்கிற அந்த வேளையிலே, அந்த கரை என்னை தொடாதா, என் தேவையை சந்திக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யாதா, என்னை சுகமாக்காதா, என்னை விடுவிக்காதான்னு நீங்க எதிர்பார்க்கிற வேளையிலே அந்த ஆணை பாய்ந்த கரம், எந்த பிரியமல்ல கரம் உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை திருப்தி ஆக்கணும், எந்த கைகள் ஆணைகளால் தொலைக்கப்பட்டதோ அதே கரம் உனக்கு வேண்டியது அற்புதத்தை செய்யும். தெய்வத்தை உறுதியாக நம்புவோம். கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, நீங்க உங்க கையை திறக்கும் பொழுது சகல ஜீவராசிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறவர். அப்படி இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு திருப்தி வந்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். God bless you, church. Have a blessed day. Amen.